இந்த வீடியோல நம்ம மோல் கான்செப்ட்லேருந்து ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு நமக்கு வந்து 2 மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அந்த 2 மெத்தட்லயும் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலான்றத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஹவ் மச் காப்பர் கேன் பி ஆப்டைன்ட் ஃப்ரம் 100 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் குடுத்துருக்காங்க. அப்ப காப்பர் சல்ஃபேட்டோட மாலிகுலர் ஃபார்முலா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா குடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் வந்து எடுத்துருக்காங்க. CuSO4. அப்ப அந்த காப்பர் சல்ஃபேட் நமக்கு வந்து என்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பர் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சல்ஃபர் வந்து இருக்குது. ப்ளஸ் நமக்கு என்ன 4 ஆக்ஸிஜன் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து இருக்குது. இஸ் இட் கரெக்ட்? அப்போ 4 ஆக்ஸிஜன் மாலிக்யூல் வந்து இருக்குது. அப்போ இது நம்ம என்ன பண்றாங்கன்னா 100 கிராம் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 100 கிராம்ல நமக்கு வந்து எவ்வளோ காப்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்? மாலிகுலர் வெயிட்ட வச்சே நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ காப்பர் சல்ஃபேட்டோட மாலிகுலர் வெயிட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ காப்பர் சல்ஃபேட்டோட மாலிகுலர் வெயிட் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் ஒரே ஒரு காப்பர் வந்து இருக்குது இல்லையா? அப்போ காப்பரோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63.5. ஓகே. காப்பருக்கும் ஜிங்குக்கும் நீங்க எப்பவுமே அட்டாமிக் வெயிட் வந்து நீங்க மெமரி பண்ணீங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். காப்பருக்கு 63.5 வந்து வரும். காப்பருக்கு அடுத்த எலமெண்ட் தான் ஜிங்க். ஜிங்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே 2 ஆட் பண்ணீங்கன்னா 65.5 வந்து வரும். ஓகே. சல்ஃபர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 32. சல்ஃபரோட வெயிட் நமக்கு வந்து 32. ஆக்ஸிஜன் ஒரு ஆக்ஸிஜனுக்கு வந்து நமக்கு வந்து 16. இங்க 4 ஆக்ஸிஜன் வந்து இருக்குது. அப்ப நமக்கு வந்து 64 வந்து வரும். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 4 4 plus 2 6 6 plus 3 வந்து நமக்கு என்ன 9 வந்து வருது. 0.5 இந்த 0.5 வந்து அப்படியே இருக்குது இல்லையா? அப்போ 6 plus 3 வந்து 9 வந்து வருது. 9 plus 15 வந்து வருது. அப்போ 115.5 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ காப்பர் சல்ஃபேட் ஆஃப் மாலிகுலர் வெயிட். அப்போ காப்பரோட வெயிட் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 63.5. அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சு வைக்கலாம்? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து ஒரு மாலிகுலர் வெயிட்னா என்னது 1 மோல் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து 1 மோல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது 159.5 கிராம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ இருக்கும் 63.5 கிராம் நமக்கு என்ன இருக்கும் காப்பர் வந்து இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து நமக்கு எவ்வளோ இல்லை 159.5 வந்து இல்லை. ஜஸ்ட் நம்மகிட்ட 100 கிராம் தான் வந்து இருக்குது. அப்போ இன்ட்டு நீங்கள் வந்து 100 கிராம் போட்டிங்கன்னா எவ்வளோன்னு வந்து கிடைச்சிரும். அப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். So 6350 divided by 159.5 which is equal to எவ்வளவு பார்த்தீங்கன்னா 39.81 கிராம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நீங்கள் 100 கிராம் நீங்கள் காப்பர் சல்ஃபேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் காப்பர் மட்டும் எவ்வளோ இருக்கும் 39.81 கிராம் வந்து இருக்கும். இது நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து மாலிகுலர் வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டோம். இதே இது நம்ம வந்து மோல் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். அது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் சல்ஃபேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ காப்பர் சல்ஃபேட் CuSO4. CuSO4 நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 100 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 100 கிராம்ன்றது நமக்கு வந்து எவ்வளோ மோல்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா? மோல்ஸ் which is equal to given mass divided by molecular mass. given mass நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 100 வந்து கொடுத்துருக்காங்க. molecular mass நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 159.5. is it correct? அப்போ நமக்கு வந்து எவ்வளோ மோல்ஸ் வந்து கிடைக்குது 100 divided by 159.5 which is equal to 0.627 moles வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்ப 100 கிராம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.627 மோல். அப்ப நம்ம காப்பர் சல்ஃபேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு காப்பர் சல்ஃபேட் ஒரு காப்பர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப என்ன ஆகும் 0.627 மோல் 0.627 மோல் வந்து காப்பர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? அப்ப காப்பரோட மோல் நமக்கு வந்து எவ்வளவு காப்பர் ஆல்சோ 0.627 மோல் தான். இஸ் இட் கரெக்ட்? ஏன்னா ஒரு காப்பர் சல்ஃபேட்ல ஒரு காப்பர் இருக்குது. அப்போ ஒரு மோல் காப்பர் சல்ஃபேட்ல ஒரு மோல் காப்பர் வந்து இருக்கும். அப்போ 0.627 மோல் காப்பர் சல்ஃபேட்ல 0.627 மோல் காப்பர் தான் நமக்கு வந்து இருக்கும். ஆனா நமக்கு எதை கேட்டாங்க கிராம்ல தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்கணும். எனக்கு கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கிராம்ல கேட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம ஆன்சர் நமக்கு வந்து கிராம்ல தான் கொடுக்கணும். அப்ப கிராம்ல கொடுக்குறது நமக்கு என்ன ஃபார்முலா? அதே ஃபார்முலா தான். மோல்ஸ் which is equal to given mass divided by molecular mass. is it correct? அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? மோல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. what is the mole? 0.627 தான் நமக்கு வந்து மோல். okay, is it correct? 0.627 வந்து மோல். what is the given mass நமக்கு வந்து தெரியாது. what is the molecular mass? காப்பரோட அட்டாமிக் இது வந்து ஆட்டம் தான் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? அப்ப காப்பரோட அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63.5. அப்ப x which is equal to 0.627 into 63.5. அப்ப இந்த ரெண்டையும் நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 0.627 into 63.5 which is equal to
39 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 39.81 கிராம் வந்து கிடைக்குது. ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் வருது. அப்போ டைரெக்டாக நம்ம வந்து வெயிட்டை வச்சும் கண்டுபிடிக்கலாம், இல்லை மோல் கான்செப்டில் மோலை யூஸ் பண்ணி நமக்கு வந்து கால்குலேட் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எது சிம்பிள், எது ஷார்ட்கட்டு, எது டைம் வந்து சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நமக்கு வந்து ஈக்குவல் டைம் தான் ஆகும். உங்களுக்கு வந்து எது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.